திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்த ஐவர் குழுவை அமைத்தது காங்கிரஸ். தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி நடப்பதாக எழுந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி. அந்தமான் கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர வாய்ப்பு. நெல்லை மாவட்டத்தின் பல பகுதிகளில் சூறை காற்றுடன் கனமழை. பிரான்சேரியில் 2 லட்சம் வாழை மரங்கள் சேதம். திருப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையால் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் பாதிப்பு. பயிர்கள் அழுக்கும் நிலையில் உள்ளதால் விவசாயிகள் வேதனை. மதுரை கோவை மெட்ரோ திட்டம் நிராகரிக்கப்பட்டதால் தமிழ்நாட்டு மக்கள் கடும் அதிருப்தி. பிரதமர் மோடி தலையிட்டு அனுமதி வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1360 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 93,040 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் இதுவரை 36% SIR படிவங்கள் மட்டுமே தேர்தல் ஆணைய தளத்தில் பதிவேற்றம். இன்னும் 2 வாரங்களில் எஞ்சிய பணிகளை முடிப்பதில் சிக்கல். பிரபல கவிஞர் ஈரோடு தமிழன்பன் காலமானார். இறுதி காலம் வரையிலும் தமிழுக்கு தொண்டாற்றியவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் செய்தியில் புகழாரம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நாளை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூட்டத்தினரை தடுக்க கல்லூரி வளாகத்தை சுற்றிலும் தகர சீட்டுகள் வைத்து அடைப்பு. டிஜிபி நியமன விவகாரத்தில் மாநில அரசின் உரிமையை விட்டுத்தர முடியாது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். பொறுப்பு டிஜிபி தொடர ஒன்றிய அரசே காரணம் என்றும் குற்றச்சாட்டு. பூந்தமல்லி போரூர் மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு பாதுகாப்பு சான்றிதழ் வழங்குவதில் தொடர்ந்து தாமதம். திட்டமிட்டபடி டிசம்பரில் சேவையை தொடங்குவதில் சிக்கல். திருமுட்டம் வட்டத்தில் 38 வருவாய் கிராமங்கள் காவிரி டெல்டா பகுதியாக அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைக்கு திருமுட்டம் மக்கள் நன்றி. முகூர்த்த தினத்தை முன்னிட்டு சங்கரன் கோவிலில் மல்லிகைப்பூ விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 4500 ரூபாய்க்கு விற்பனை. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க வந்திருந்த ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றம். இலங்கையில் புத்தரை பயன்படுத்தி தமிழர் பகுதிகளில் சிங்கள மேலாதிக்கத்தை நிறுவ முயற்சி. இலங்கை அரசை ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தல். சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கண்டித்து புதுச்சேரியில் இளைஞர் காங்கிரசார் முற்றுகை போராட்டம். தேர்தல் ஆணைய உருவ பொம்மையை எரித்ததால் தள்ளுமுள்ளு. போலி வாக்காளர்களை அகற்ற AI தொழில்நுட்பம். SIR பணிகளில் பயன்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு. பெங்களூருவில் ATM பணம் 7 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம்.
காவலர் உட்பட 3 பேரை கைது செய்தது காவல்துறை. ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் 2வது நாளிலேயே இங்கிலாந்தை வீழ்த்தியது ஆஸ்திரேலியா. டிராவிஸ் ஹெட் சதத்தால் 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி. கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்ட அறிக்கைகளை மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்ட அறிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதற்கு ஏமாற்றத்தையும் வேதனையையும் தெரிவித்துள்ளார். நாட்டிலேயே மிக நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக தமிழ்நாடு விளங்கும் நிலையில் வளர்ச்சிக்கு வித்திடும் வகையில் பெருநகரங்களில் அதிக திறன் கொண்ட பொது போக்குவரத்து மாற்றுகள் தேவைப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திட்டங்களுக்கான முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு அமைச்சகத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததையும் பிரதமர் மோடியை இருமுறை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். மற்ற மாநிலங்களில் இதுபோன்ற திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது அதிர்ச்சியையும் மக்களுக்கு அதிருப்தியையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோவுக்கு மக்கள் தொகையை சுட்டிக்காட்டுவது ஒன்றிய அரசின் பாகுபாட்டையே காட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரை நகரங்களில் முன்மொழியப்பட்ட மெட்ரோ திட்டங்களுக்கு நிலம் கிடைப்பது ஒரு தடையாக இருக்காது என்பதையும் தமிழ்நாடு அரசு உறுதி செய்யும் என்று முதலமைச்சர் உறுதி கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என்பதால் ஒன்றிய அரசு நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கான கருத்துருவை திருப்பி அனுப்பும் முடிவை மறுபரிசீலனை செய்ய சம்பந்தப்பட்ட அமைச்சகத்துக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தேவைப்பட்டால் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்கள் குறித்து விரிவான விளக்கம் அளிப்பதற்காக பிரதமரை நேரில் சந்திக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி தனிப்பட்ட முறையில் தலையிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் SIR படிவத்தை பூர்த்தி செய்வதில் மக்களுக்கு குழப்பம் நீடிக்கிறது. குடும்ப உறுப்பினர்களின் விவரங்களை கண்டறிய முடியாததால் படிவத்தை நிரப்ப முடியவில்லை என்று வாக்காளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். தாத்தா பேர், பாட்டி பேர், அப்பா பேர், அம்மா பேர், பல்வேறு நிகழ்ச்சியெல்லாம் கேட்குறாங்க. அதனால் குளறுபடியாக இருக்குது. ஃபார்ம் வாங்குற இடத்துல தப்பாக எழுதுகிறாங்க. அதனால் திருப்பி ஃபார்ம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்குது. அதனால் முற்றிலும் இந்த SIR ஃபார்மை ரத்து செய்யும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 2002 ஓட்டு போட்டவங்களை எங்கே போட்டாங்க, எங்கே வச்சாங்கன்றது யாருக்குமே தெரியாது. சில பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு தெரியாது. எங்களை இப்போ அதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எடுத்து அதில் ஃபார்மில் ஃபுல்லப் பண்ணணும், வைக்கணும், நம்பருங்க, இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியும்? நாங்கள்லாம் அன்றாட 10 நாளைக்கு முதல் நடக்கிறதவே மறந்துடுவோம். இன்னைக்கு காலத்தில் 2002 நாங்கள் எங்கே ஓட்டு போட்டோம்ன்றது எங்கே தெரியும்? இந்த SIR ஃபார்ம்லாம் எதுக்கு? இதை அவங்களா நேரடியாக எங்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி எழுதுங்கன்னு சொன்னால் எழுதலாம். அதை 2002 எங்கள்கிட்ட எழுத சொல்கிறாங்க. 2002 நாங்கள் எங்கள்கிட்ட சார் இருக்குது, எங்கே போய் பார்க்குறது? 2002 எங்கே இருக்குது? 25 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை கேட்டால் நாங்கள் எங்கே போய் சொல்ல முடியும் சொல்லுங்கள்? இதை அவங்க இதை கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கல சார். இது ரொம்ப தப்பான இதை தேடி எடுங்கிறாங்க. தேடி எடுத்து நான் யார்கிட்ட போய் தேடி எடுக்கிறது? இல்லைன்னா எங்கள் ஓட்டு போயிருங்கிறாங்க. ஓட்டு போயிருன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன செய்ய முடியும்? மன உளைச்சல் எங்களுக்கு ரொம்ப ஏற்படுது. இதனால் நாங்கள் எதுவுமே சொல்ல முடியல, பேச முடியல. எங்களால் ரொம்ப முடியாதவங்க, தள்ளாடிக்கிட்டு இருக்கிறவங்க, அப்படி இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கான நியூஸ் தான். திடீர்னு ஒவ்வொரு அறிவிப்பு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக தான், நம்மளை கஷ்டம் தான் படுத்திட்டு இருக்கா. மேலும் 2002 ஃபார்மில் எங்கே ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதில் நான் என்னுடைய அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் தேடும்போது கூட அந்த டீட்டெயில் கூட எங்களுக்கு சுத்தமாக வர மாட்டேங்குது. இருந்தாலுமே நான் இன்னும் இந்த ஃபார்மை அப்டேட் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஆன்லைனில் வர்றதுக்காகவே எங்கள் அப்பாவுடைய டீட்டெயில்ஸை நான் லிஸ்ட்டில் தேடி எல்லாத்துலேயும் தேடுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ஓட்டு இருந்துச்சு. இப்போ இவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னா 9,500 ஃபார்ம் தான் கொடுத்துருக்காங்க. அதில் கொடுத்துருக்கிறதுலே ஒரு 5,000 ஃபார்ம் கூட வர முடியல. ஏன்னா யாராலையும் அதை ஃபுல் பண்ண முடியல. ஏன்னா நீங்கள் 2002 கேட்குறாங்க. 2002 எங்கே ஓட்டு போனால் அவங்களுக்கு இதில் 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எங்கே மாறி குடி மாறி போயிருக்காங்க. அவங்களுக்கு எங்கே இருந்ததுன்னு அவங்களுக்கே தெரியலை. நான் 35 வருஷமாக அங்கே இந்த ஏரியாவிலேருந்து பர்மா காலனிலேருந்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் 15 ஓட்டு இருக்குது சார். ஏன்னா 2002 ஓட்டை கேட்குறாங்க. எங்கள் அந்த லிஸ்ட்லேயே இல்லை. நானும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். முகாம் போட்டிருக்காங்க. முகாமில் போட்டால் அந்த பேரே இல்லை, லிஸ்ட்லேயே இல்லை. நாங்கள்லாம் என்ன செய்கிறது? ஓட்டு போடுறதா இல்லை என்ன செய்கிறது? எங்கள் ஓட்டு அப்போ இல்லையா? பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. குறிப்பாக திருப்பூர் கோம்பை தோட்டம் பகுதியில் 180வது பாகம் அந்த பூத்தே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 2002 2800 ஓட்டு இருக்குது.
அந்த 800 ஓட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டுக்கு மேலே வரும். அது வந்து சுத்தமாக வந்து பூத்து இது இல்லை, பட்டியலும் இல்லை, ஆன்லைன்லேயும் தொலாவி பார்த்துட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவங்கள் 96% விநியோகிக்கப்பட்டாலும் நிரப்பிய 36% படிவங்கள் மட்டுமே தேர்தல் ஆணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. தங்களது SIR படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வது எப்படி என்பதை விளக்கும் ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகளில் படிவங்களை பெற்று நிரப்பிக் கொடுத்தவர்கள் தங்களது படிவம் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று சேர்ந்து விட்டதா என்பதை எப்படி அறிவது என குழப்பம் நீடிக்கிறது. இது தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் கேட்டபோது வாக்காளர்கள் பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கொடுத்த படிவம் பதிவேற்றம் செய்யப்பட்டு விட்டதா என்பதை ஆன்லைனில் அறிய முடியும் என்று கூறினர். அதன்படி voters.eci.govt.in என்ற தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்திற்கு சென்று செல்போன் எண் அல்லது வாக்காளர் அட்டை எண்ணை பதிவு செய்தால் செல்போனுக்கு OTP எண் வரும். OTPயை கொடுத்து லாகின் செய்தவுடன் வரும் பக்கத்தில் ஃபுல் எனுமரேஷன் ஃபார்ம் என்பதை தேர்வு செய்து மாநிலம் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையின் எண்ணை சமர்ப்பித்தால் படிவத்தின் நிலை குறித்து தெரிந்துவிடும். பூத் அலுவலர் தங்களது படிவத்தை பதிவேற்றம் செய்திருந்தால் ஆல்ரெடி சப்மிட்டட் என திரையில் தெரியும். அப்படி படிவம் பதிவேற்றம் செய்யப்படவில்லை என்றால் ஆதாரை சமர்ப்பிக்க கோரப்படும். அப்படி பூத் நிலை அலுவலர் SIR படிவத்தை பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அலுவலரை தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். புகழ்பெற்ற கவிஞரும் தமிழ் இலக்கியத்திலும் கலைத்துறையிலும் பல்வேறு சாதனைகளுக்கும் விருதுகளுக்கும் சொந்தக்காரரான ஈரோடு தமிழன்பன் உடல்நலக் குறைவால் காலமானார். அவருக்கு வயது 92. கடந்த சில நாட்களாக உடல்நலம் குன்றியிருந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு மூச்சு திணறல் அதிகமாகி சிகிச்சை பலனின்றி காலமானார். ஆசிரியர், மரபு கவிஞர், கவியரங்க கவிஞர், புதுக்கவிதை கவிஞர், சிறுகதை ஆசிரியர், புதின ஆசிரியர், நாடக ஆசிரியர், சிறார் இலக்கிய படைப்பாளி, வாழ்க்கை வரலாற்றாசிரியர், திறனாய்வாளர், கட்டுரையாளர், ஓவியர், சொற்பொழிவாளர், திரைப்பட இயக்குனர், திரைப்பட பாடலாசிரியர், தமிழ் ஹைக்கூ கவிஞர் என பன்முக ஆளுமை கொண்டவராக திகழ்ந்தவர் ஈரோடு தமிழன்பன். இவருக்கு சாந்தகுமாரி என்ற மனைவியும் பாப்லோ நெருடா, பாரதிதாசன் என்ற மகன்களும் உள்ளனர். பாப்லோ நெருடா சென்னையில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இளைய மகன் பாரதிதாசன் அமெரிக்காவில் புகழ்பெற்ற மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக உள்ளார். ஜெகதீசன் என்ற இயற்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் 1933ஆம் ஆண்டு நடராஜன் வள்ளியம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். தமிழில் முதுகலை பட்டமும் தனிப்பாடல் திரட்டு என்னும் பொருண்மையில் ஆய்வும் செய்து முனைவர் பட்டம் பெற்ற தமிழன்பன் சென்னை புதுக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். தந்தை பெரியாரிடமிருந்து பகுத்தறிவுவாதத்தையும், மார்க்சிடமிருந்து பொதுவுடைமையையும், பாரதியிடமிருந்து தேசியத்தையும், பாரதிதாசனிடமிருந்து தமிழ் தேசியத்தையும் கற்றவர் ஈரோடு தமிழன்பன். திராவிட இயக்கத்தின் தீவிர ஆதரவாளரான தமிழன்பன் புரட்சி கவிஞர் பாரதிதாசனோடு 10 ஆண்டுகள் நெருங்கி பழகிய சிறப்புக்கு உரியவர். சென்னிமலையில் பிறந்த தமிழன்பன் தந்தை பெரியார் மீது கொண்ட பற்றால் தனது பெயரை ஈரோடு தமிழன்பன் என்று மாற்றிக்கொண்டார். ஹைக்கூ வகை கவிதையை தமிழில் பிரபலப்படுத்திய கவிஞர் ஈரோடு தமிழன்பன் ஒரு வண்டி சென்றியூ என்னும் கவிதை தொகுதி வழியாக ஜப்பானிய கவிதை வடிவங்களுள் ஒன்றான சென்றியூவை தமிழில் அறிமுகப்படுத்திய முதல் கவிஞர் என்ற பெருமையையும் பெற்றார். கயிறு அருந்தபோதுதான் பட்டத்திற்கு தெரிந்தது உயரம் தன்னுடையது அல்ல என்று என தனது எளிமையான ஹைக்கூ கவிதைகள் மூலம் வாசகர்களின் மனதை தொட்டவர் ஈரோடு தமிழன்பன். சிலம்பை உடைத்து என்ன பயன், அரியணையிலும் அந்த கொல்லன் என்று தீப்பொறி பறக்கும் ஹைக்கூ கவிதைகளை எழுதிய இவர் பல்லாயிரம் இளம் தலைமுறையினரை எழுத தூண்டியவராவார். தமிழ் கவிதை பரப்பில் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் பாலமாக தன்னுடைய 90 வயதிலும் எழுதி கொண்டிருந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் இழப்பு தமிழ் இலக்கிய பரப்பில் பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. காலமான கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் உடல் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தெற்காசிய குடியிருப்பு வளாகத்தில் அவரது இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது உடலுக்கு கவிஞர்கள், இலக்கிய ஆளுமைகள், அரசியல் தலைவர்கள், திரைத்துறை ஆளுமைகள் பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.
கவிஞர் ஈரோடு தமிழன்பன் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழன்பனின் இல்லத்திற்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் இரங்கல் குறிப்பில் மரபு கவிதை, புது கவிதை என இரண்டிலும் சிறந்து தமிழுக்கு வளம் சேர்த்த கவிஞர் ஈரோடு தமிழன்பன் என்கிற நா. செகதீசன் மறைவு செய்தி அறிந்து தாம் மிகவும் வருந்தியதாக குறிப்பிட்டுள்ளார். பாவேந்தர் பாரதிதாசனுடன் 10 ஆண்டுகள் நெருங்கி பழகிய சிறப்புக்குரியவர் ஈரோடு தமிழன்பன் என்று தமது இரங்கல் குறிப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் அன்பனின் இடையராத தமிழ் பணிக்கு அங்கீகாரமாக கலை மாமணி விருது, சாகித்ய அகாடமி விருது, பாரதிதாசன் விருது, சிறந்த நூலுக்கான தமிழ்நாடு அரசின் விருது, குரல் பீட விருது, முரசொலி அறக்கட்டளையின் கலைஞர் விருது, கவிக்கோ விருது என எண்ணற்ற விருதுகளை பெற்று அவற்றிற்கு ஈரோடு தமிழன்பன் பெருமை சேர்த்திருப்பதாக முதலமைச்சர் பாராட்டியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் 2022ஆம் ஆண்டு அவருக்கு அரசு சார்பில் வீடு வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் தமிழன்பனின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி என்ற ஆவணப்படத்தை வெளியிடும் பேரினை தாம் பெற்றதாகவும் நினைவு கூர்ந்துள்ளார். இறுதி காலம் வரையிலும் பல வகைமையிலும் தமிழுக்கு தொண்டாற்றிய நீண்ட நெடிய பெரு வாழ்வுக்கு சொந்தக்காரரான ஈரோடு தமிழன்பனை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் தமிழ் அன்பர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் மழை கொட்டியது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நீர்நிலைகள் நிரம்ப தொடங்கியுள்ளன. திருப்பூரில் அரண்மனைப்புத்தூர், காமராஜர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இதேபோல கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பரவலாக பெய்த மழையால் அண்ணா பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி நின்றதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். தஞ்சை நகரம் பட்டுக்கோட்டை சுற்றுவட்டாரத்தில் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் சம்பா நடவு செய்திருக்கும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் கனமழையால் நெல்லை திருக்குறுங்குடி நம்பியாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் திருக்குறுங்குடி மலை நம்பி கோயிலுக்கு பக்தர்கள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் 2வது நாளாக பரவலாக மிதமான மழை பெய்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஐவர் குழுவை காங்கிரஸ் மேலிடம் நியமித்துள்ளது. தமிழ்நாட்டில் திமுகவுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தலைமையிடம் அறிவித்துள்ள ஐவர் குழுவில் தமிழ்நாட்டிற்கான மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமை வகிப்பார். இந்த குழுவில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், நிவேதித் அல்வா, சுராஜ் ஹெக்டே ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பரபரப்பான சூழ்நிலையில் ஐவர் குழு நியமனத்திற்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையை வலியுறுத்துவதாக இருக்கும் என்று ப. சிதம்பரம் கூறியுள்ளார். அரசல் புரசலாக வெளியிடப்படும் செய்திகளுக்கு காங்கிரஸ் தலைமை முடிவு கட்டும் என நம்புவதாகவும் சிதம்பரம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிக தொகுதிகள் கிடைக்கப்பெறவில்லை என்றால் தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க வாய்ப்புள்ளதாக அந்த கட்சி நிர்வாகிகள் சிலர் இலைமறைக்காயாக பேசி வந்தனர். காங்கிரஸ் தலைமை விஜயுடன் பேசியதாகவும் செய்திகள் பரப்பப்பட்டன. இந்த நிலையில் புதிய கூட்டணி தொடர்பான அனுமானங்கள் அனைத்திற்கும் தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. கடும் கண்டனத்திற்கு ஆளாகும் புதிய தொழிலாளர் சட்டங்களால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் செயல்பாட்டில் இருந்த 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைத்து 4 தொழிலாளர் சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கியது.
இச்சட்டங்கள் 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டாலும் தொழிற்சங்கங்களின் எதிர்ப்பு மற்றும் தொடர் போராட்டங்கள் காரணமாக சட்டம் அமலுக்கு வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் ஊதிய சட்டம், தொழில் உறவுகள் சட்டம், சமூக பாதுகாப்பு சட்டம், பணியிட பாதுகாப்பு சட்டம் ஆகிய சட்டங்கள் நவம்பர் 21 முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. ஒன்றிய அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களால் தொழிலாளர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என கூறப்பட்டாலும் நிரந்தர பணியாளர்களின் எண்ணிக்கை குறைந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் தினக்கூலிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கின்றன. இதனால் சட்ட மற்றும் சமூக பாதுகாப்பற்ற தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கண்டனம் எழுந்துள்ளது. புதிய சட்ட தொகுப்புகளில் சிறு நிறுவனங்களின் ஆட்குறைப்பு தொடர்பான விதிகள் எதுவும் இடம்பெறவில்லை. முன்பு 100 தொழிலாளர்களுக்கு மேல் கொண்ட நிறுவனங்கள் ஆட்குறைப்பு அல்லது நிறுவனத்தை நிரந்தரமாக மூடுவதற்கு அரசின் ஒப்புதல் பெற வேண்டியது அவசியமாக இருந்தது. அந்த முறையில் மாற்றம் செய்யப்பட்டு 300 தொழிலாளர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் மட்டுமே அனுமதி பெற வேண்டியது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறிய நிறுவனங்கள் ஆட்குறைப்பு அல்லது நிறுவனத்தை மூட முற்படும் போது அதில் அரசின் தலையீடு கேள்விக்குறியாகியுள்ளது. ஒரு ஆலயம் மூடணும் அல்லது அங்கே ஆள் குறைப்பு செய்யணும் அப்படின்னு சொன்னால் 100 தொழிலாளி வேலை பார்த்தா அங்கே முதலாளி அந்த மாநில சர்க்கார்ட்ட அனுமதி கேட்கணும். மோடி சொல்லிட்டாரு, ஒரு வயலும் கேட்காதியப்பா, நீ தேவையான அமர்த்திக்க, தேவையில்லைன்னா துரத்திக்க. அந்த ஃபயர் அண்ட் ஹயர். இது ஒரு பக்கம் இருக்க, தொழிற்சாலை பணியாளர்கள் 9 முதல் 12 மணி நேரமும், கடைகள் உள்ளிட்ட மற்ற வணிக நிறுவன பணியாளர்கள் 9 முதல் 10 மணி நேரமும் பணிபுரிய இச்சட்டம் வழிவகுக்கிறது. பெண்களை இரவு நேர பணியில் அமர்த்த அனுமதிக்கும் அம்சத்திற்கும் பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவிக்கின்றனர். தொழிலாளர்கள் சங்கமாக சேரும் உரிமை, நிறுவனங்களிடம் தொழிலாளர்கள் கோரிக்கை வைக்கும் உரிமை, ஊதியம் தொடர்பாக பேரம் பேசும் உரிமை ஆகியவற்றை பறிக்கும் விதமாக இச்சட்டங்கள் அமைந்துள்ளதாகவும் தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. தொழிற்சங்கம் அமைப்பதற்கு என்ற ஒரு துணிவே தொழிலாளிகளுக்கு வரக்கூடாது. ஏன்னா 300 பேருக்கு சட்டம் பொருந்தாது, ஸ்டாண்டிங் ஆர்டரே பொருந்தாது. அப்புறம் எப்படி தொழிற்சங்கம் வைக்க முடியும்? அதே மாதிரி கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை எப்படி வேணால் வச்சுக்கலாம். கான்ட்ராக்ட் தொழிலாளி இருந்தானா அவன் எப்படி சங்கம் வைப்பான்? அவங்க சங்கமில்லாத ஒரு அற்புதமான ஒரு நிலையை உண்டாக்குவது தான் மோடியினுடைய நோக்கம், பல முதலாளித்துவ அரசுகளின் நோக்கம். இதனை கண்டித்து வரும் 26ஆம் தேதி நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன. மறைந்த கவிஞர் ஈரோடு தமிழன்பனின் உடலுக்கு இலக்கிய ஆளுமைகள், அரசியல் தலைவர்கள், திரைத்துறை பிரபலங்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழுக்கு தமிழன்பன் ஆற்றிய தொண்டுகளை முக்கியஸ்தர்கள் நினைவு கூர்ந்து பாராட்டி வருகின்றனர். செய்தி வாசிப்பாளர் என்று மட்டும்தான் பல பேருக்கு அவரை தெரியும். ஆனால் அவர் புதுக்கல்லூரியில் பேராசிரியராக இருந்தவர், புலவர் பட்டத்தை முறைப்படி முடித்தவர், பன்னூல்களின் ஆசிரியர், தமிழுக்கு உலக கவிதைகளையும் உலகுக்கு தமிழ் கவிதைகளையும் அறிமுகம் செய்த பெரும் சாதனையாளர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். சென்னிமலையில் பிறந்த ஜெகதீசன் தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தால், பற்றால், வெறியால் தன் பெயரை தமிழன்பன் என்று மாற்றிக்கொண்டு 92 ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து மறைந்திருக்கிறார். பீகாரின் முதலமைச்சராக 10வது முறையாக பதவியேற்றுள்ள நிதிஷ்குமார் உள்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை பாஜகவிடம் பறிகொடுத்துள்ளது ஐக்கிய ஜனதா தளம் தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமாசா பேசுறாரு, இவர்தான் மாப்பிள்ளையா? இல்லண்ணே, மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த படையப்பா திரைப்படத்தில் வரும் இந்த வசனத்தை மிஞ்சுவதாக அமைந்துள்ளது பீகார் மாநில அமைச்சரவை பங்கீடு. முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்துக்கு 8 அமைச்சர்கள் மட்டுமே உள்ள நிலையில் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதா கட்சி உள்துறை உள்பட முக்கிய இலாக்காக்களுடன் 14 அமைச்சர்களை பெற்றுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் 89 தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்தாலும் அந்த கட்சிக்கு ஐக்கிய ஜனதா தளத்தை விட 4 எம்எல்ஏக்கள் மட்டுமே கூடுதலாக உள்ளனர். ஆனால் அமைச்சரவையில் துணை முதலமைச்சர் உள்பட 14 அமைச்சர்கள் பாஜகவை சேர்ந்தவர்களாக உள்ள நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த 8 பேர் மட்டுமே அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். 4 எம்எல்ஏக்கள் குறைவை காரணம் காட்டி அமைச்சரவையில் 6 இடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது மட்டுமின்றி முக்கிய துறைகளையும் பாஜகவே எடுத்துக் கொண்டுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளாக பீகாரின் உள்துறையை கவனித்து வந்த நிதிஷ்குமார் தற்போது பாஜகவை சேர்ந்த துணை முதலமைச்சரான சாம்ராட் சௌத்ரிக்கு உள்துறையை விட்டுக் கொடுத்துள்ளார். இதன் மூலம் பீகார் மாநில அரசின் மொத்த அதிகாரத்தையும் பாஜக தன்வசப்படுத்திக் கொண்டதாக கருதப்படுகிறது. உள்துறை மட்டுமின்றி சுகாதாரம், விவசாயம், வருவாய்த்துறை, நிலக்கரி, தொழில்துறை,
சாலை கட்டுமானம், நகர்ப்புற வளர்ச்சி, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆகிய முக்கிய துறைகளையும் பாஜக கைப்பற்றியுள்ளது. நீர்வளம், கட்டுமானத்துறை, ஆற்றல் மற்றும் எரிசக்தி, கிராமப்புற வளர்ச்சி மற்றும் கல்வி உள்ளிட்ட துறைகள் மட்டுமே ஐக்கிய ஜனதா தளம் அமைச்சர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒருபுறம் இருக்க 26 பேர் கொண்ட அமைச்சரவையில் 10 வாரிசுகள் இடம்பெற்றுள்ளதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஷகுனி சௌத்ரியின் மகன் சாம்ராட் சௌத்ரி, முன்னாள் முதலமைச்சர் ஜித்தன் ராம் மஞ்சியின் மகன் சந்தோஷ் சுமன் மஞ்சி அமைச்சராக பதவியேற்றுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் உபேந்திரா குஷ்வாகாவின் மகன் தீபக் பிரகாஷ் தேர்தலில் நிற்காத நிலையிலும் அமைச்சராக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் திக் விஜய் சிங்கின் மகள் ஸ்ரேயாசி சிங், முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ஜெய் நாராயண் நிஷாத்தின் மருமகள் ரமா நிஷாத், முன்னாள் அமைச்சர் மகாவீர் சௌத்ரியின் மகன் அசோக் சௌத்ரி, முன்னாள் எம்எல்ஏ ஜெகதீஷ் பிரசாத் சௌத்ரியின் மகன் விஜய் சௌத்ரி, முன்னாள் எம்எல்ஏ நபீன் கிஷோர் சின்ஹாவின் மகன் நிதின் நபீன், முன்னாள் அமைச்சர் சந்திரிகா ராமின் மகன் சுனில் குமார், ஜேடியு சமதா கட்சியாக இருந்தபோது மாவட்ட தலைவராக செயல்பட்ட பூட்டான் சிங்கின் மனைவி லேசி சிங் ஆகிய 10 வாரிசுகளுக்கு நிதிஷ்குமார் அமைச்சரவையில் இடமளிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநில அமைச்சரவையில் அதிக இடங்களையும் முக்கிய இலாக்காக்களையும் பாஜக பறித்துக் கொண்டதும், அமைச்சரவையில் அதிகளவு வாரிசுகளுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளதும் ஜேடியு தொண்டர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. ஆஷஸ் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலிய வீரர் டிராவிஸ் ஹெட்டின் அதிரடி ஆட்டத்தால் 2வது நாளிலேயே இங்கிலாந்தை வீழ்த்தி ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய வீரர் மிச்சல் ஸ்டார்க்கின் பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாத இங்கிலாந்து வீரர்கள் 172 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர். முதல் இன்னிங்ஸில் மட்டும் ஸ்டார்க் 7 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டியிருந்தார். தொடர்ந்து களம் இறங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் வேகப்பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் அடுத்தடுத்து அவுட் ஆகி ஏமாற்றம் அளித்தனர். இந்நிலையில் 132 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி சுருண்டது. போட்டியின் 2வது நாளில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 164 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தது. 205 ரன்களை இலக்காக கொண்டு களம் இறங்கிய ஆஸ்திரேலிய அணி ஆரம்பம் முதலே அதிரடி காட்டியது. ஆஸ்திரேலிய தொடக்க வீரரான டிராவிஸ் ஹெட் பந்தை பவுண்டரியை நோக்கி அடிக்க 83 பந்துகளில் 123 ரன்களை குவித்தார். மார்னஸ் லபுஷேன் தனது பங்கிற்கு அரை சதம் விளாசி அணியை வெற்றி பாதைக்கு வித்திட்டார். இதன் மூலம் வெற்றிக்கான இலக்கை எட்டி 2வது நாளிலேயே ஆஸ்திரேலிய அணி வெற்றி வாகை சூடியது. 2 இன்னிங்ஸையும் சேர்த்து 10 விக்கெட்டுகளை வீழ்த்திய மிச்சல் ஸ்டார்க் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 14 ஆண்டுகளாக ஆஸ்திரேலிய மண்ணில் வெற்றிக்காக போராடும் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலிய அணியின் அதிரடியால் மீண்டும் தோல்வியை சந்தித்தது. இங்கிலாந்து அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியதன் மூலம் ஆஷஸ் தொடரில் தோல்வியே சந்திக்காத கேப்டனாக ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித் தொடர்கிறார். இதனிடையே ஆஷஸ் டெஸ்ட் போட்டி 104 ஆண்டுகளுக்கு பிறகு 2 நாட்களுக்குள் முடிந்துள்ளது. தமிழ்நாட்டில் பொறுப்பு டிஜிபி தொடர ஒன்றிய அரசே காரணம் என்றும், அது குறித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த அருகதையும் இல்லை என்றும் அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்துள்ளார். தங்களுக்கு வேண்டியவரை டிஜிபியாக்க ஒன்றிய அரசு நினைப்பதாகவும், மாநில அரசின் விருப்பப்படிதான் டிஜிபி நியமிக்கப்படுவது வழக்கம், எனவே மாநில உரிமையை விட்டுத்தர முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். ஜங்கர் சிவாலு அவர்கள் பொறுப்பு டிஜிபியாக இருந்த பொழுது தன்னை நீடிக்க வேண்டும் என்று யூபிஎஸ்சிக்கு மனு கொடுக்கிறார். அது தள்ளுபடி செய்யப்பட்ட பிறகு ஒன்றிய அரசுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு பட்டியலை அனுப்புகிறது. அந்த பட்டியலிலே இடம்பெறாத ஒருவர் தான் டிஜிபியாக வர வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கின்றார். அதனால் காலதாமதம் ஏற்பட்டு அவருடைய கோரிக்கையும் தவிர்க்கப்படுகிறது. பிறகு மீண்டும் ஒரு பட்டியலை யூபிஎஸ்சிக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்கிறது. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு விவகாரத்தில் தாங்கள் விரும்பிய டிஜிபியைத்தான் கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு யாரையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி கேட்டதோ அவர்களையெல்லாம் மறுக்கிறார்கள். எனவேதான் பொறுப்பு டிஜிபி நீடிக்கிறாரே தவிர, இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு நாங்கள் பட்டியல் அனுப்பி இன்னார் என்று கேட்டிருக்கிறோம். அந்த மாநில அரசினுடைய விருப்பத்துக்கேற்பத்தான் டிஜிபி கொடுக்கப்படுவது, அனுமதிக்கப்படுவது வழக்கம். கார்த்திகை மாதத்தின் முதல் வளர்பிறை முகூர்த்த தினத்தையொட்டி பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக மல்லிகை பூ கிலோ 4500 ரூபாய்க்கு விற்பனையானது.
தமிழ்நாடு முழுவதும் மழை பனிமூட்டம் காரணமாக மல்லிகை உள்ளிட்ட பூக்களின் சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதால் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மலரங்காடியில் மல்லிகை பூ வரத்து குறைந்தாலும் சுப முகூர்த்தத்தை முன்னிட்டும் 1 கிலோ மல்லிகை 4500 ரூபாய்க்கு விற்பனையானது. கனகாம்பரம் கிலோ 2000 ரூபாய்க்கும் பிச்சிப்பூ 1500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. 1 கிலோ சம்பங்கி 400 ரூபாய்க்கும் ரோஜா 180 ரூபாய்க்கும் கேந்தி கிலோ 100 ரூபாய்க்கும் விலை போயின. முகூர்த்த நாளை ஒட்டி திண்டுக்கல் அறிஞர் அண்ணா பூ மார்க்கெட்டிலும் பூக்களின் விலை அதிகமாக காணப்பட்டது. கடந்த ஒரு வாரம் முதல் கிலோ 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த மல்லிகையின் விலை இன்று 3000 ரூபாயாக உயர்ந்தது. 400 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் இன்று 1500 ரூபாய்க்கு விலை போனது. முல்லைப்பூ கிலோ 1200 ரூபாய்க்கும் ஜாதிப்பூ 800 ரூபாய்க்கும் சம்மங்கி கிலோ 200 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. வரத்து குறைவாக இருந்ததால் பட்டன் ரோஸ் கிலோ 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கோழிக்கொண்டைப்பூ கிலோ 100 ரூபாய்க்கும் செண்டுமல்லி கிலோ 70 ரூபாய்க்கும் வியாபாரிகள் வாங்கிச் சென்றனர். சாதாரணமா 50 கிலோ 100 கிலோ வர வேண்டிய மல்லிகைப்பூ வெறும் 1/2 கிலோ 4 கிலோ வர்ற ஒரு சூழ்நிலையினால பருவநிலை மாற்றத்தால பூ வரத்து கம்மியா இருக்கிறதுனால கிலோ சாதாரணமா 500 600 போக வேண்டிய மல்லி கிலோ 4000 இருந்து 4500 ரூபாய்க்கு எதிர்பாராத விலையா இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.